Excuse me, teacher. Yes, Michelle. Michelle மட்டும்தான் மிஸ்ஸுக்கு அலர்ட் தந்திருக்கிறா. தேங்க்யூ. Welcome, teacher. ICT இல்லாட்டி இங்கிலீஷா டீச்சர்? இன்னைக்கு ஐசிடி அம்மா, ஐசிடி. மிஸ்ஸுக்கு இப்படி தொடர்ந்து 6 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணல இருந்து மிஸ் வந்து மாறி போட்டுட்டேன். உங்களுக்கு இங்கிலீஷ்னு போட்டுட்டேன். உங்களுக்கு ஐசிடி தான் இன்னைக்கு. மிஸ் தான் மாறி போட்டுட்டேன். டைம் டேபிள் சரியா அம்மா அனுப்பி இருந்தவா எனக்கு. டைம் டேபிள் சரி மிஸ் தான் மாறி போட்டுட்டேன். அடுத்து 6 மணிக்கு எனக்கு கிரேட் 6க்கு ஐசிடி இருந்துச்சு. அப்ப நான் மாறி போட்டுட்டு உங்களுக்கு இங்கிலீஷுக்கு மாறி போட்டுட்டேன். அடுத்து அவைக்கு இங்கிலீஷ் இருக்கு, கிரேட் 6க்கு இங்கிலீஷ். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு மிஸ்ஸுக்கு. சாரி. வெரி குட்டா. அம்மா அலர்ட்டா இருந்திருக்குறா. அம்மா மட்டும்தான் இப்ப அலர்ட் பண்ண, எல்லாத்துக்கும் இப்ப எல்லாரும் இங்கிலீஷ் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிருப்பீங்க. குட், தேங்க்யூ. அம்மா சொல்லுங்க. தேங்க்யூ. Okay, teacher. Teacher, attendance. மிஷேல். Attendance mark பண்ணணும் teacher. ஓகே, வெரி குட். வட்டாங்கள காணையில் இப்பதானே போட்டேன், நீங்க வரையில ஒருத்தர் பாப்போம். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவாமா. அக்ஷயன் என்ன யோசிச்சீங்களா மிஸ் என்ன இங்கிலீஷ் கிளாஸுக்கு கூப்பிட்டு இருக்கான்னு? ஓ மிஸ், நான் மாற ஜாயின் பண்ணிச்சேன். பிறகு ஹோஸ்ட் அண்ட் திஸ் மீட்டிங் ஆட்டினால் பிறகுதான் நான் லிங்கா பார்த்துட்டு ஜாயின் பண்ணியான் மிஸ். ரைட், ஓகே ஓகே. ரைட், நாங்க சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பார்த்து கொண்டிருக்கோம். என்ன பிள்ளையர் அதுல எவ்வளவு நோட்ஸ் எழுதிட்டோம். டீச்சர், மெமரி ரெஜிஸ்டர்ஸோட ஸ்டாப் பண்ணணும். மெமரி It ரெஜிஸ்டரோட is it can it's very low capacity. ஓகே. மெமரி Miss, ரெஜிஸ்டர் memory ஹெடிங் registerல படிப்போம். ஹெடிங் போட்டோமா இல்லாட்டி ஃபுல்லா எழுதிட்டோமா? ஃபுல்லா எழுதிட்டேன் மிஸ். அப்ப இவாலுவேஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராசஸிங் பார்த்துறாங்க. எஸ் டீச்சர். ரைட். இவாலுவேஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளையர். அடுத்த ஹெடிங் ரைட். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். இல்ல இவாலுவேஷன் சொன்னா என்னன்றதை போட்டுட்டு அதுக்கு கீழே எழுதுவோமா. இவாலுவேஷன் சொன்னா மிஸ் விளங்கப்படுத்திட்டு 4 ஜெனரேஷன் இருக்குது. சோ அதை எழுதிட்டு ரைட். ஐயோ,
நாலாவது ஃபோர்த் ஜெனரேஷன் பிள்ளைகள். சரி, அதே மாதிரி காலேஜ் டக்குன்னு ஓடுது. ரைட், ஓகே. நான் ஃபோர்த் ஜெனரேஷன் எழுதிட்டீங்களா? ஃபோர்த் எப்போ வாட்ச் ஏஜ் ஃபோர்த். ஃபோர்த் ஜெனரேஷன் எழுதிட்டீங்க தானே? For you Yes, are miss. fourth. Right, fourth generation. முதலாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் போடுங்க. அதுல வேறு கலப்பினால் எழுதி கொள்ளுங்க. எலக்ட்ரானிக் டெக்னாலஜி. எலக்ட்ரானிக் டெக்னாலஜியாக என்ன பயன்படுத்தினாங்க? வேக்யூம் டியூப். சரி, அதை நார்மல் பெண்ணால எழுதுங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் போட்டுட்டு எலக்ட்ரானிக் டெக்னாலஜி என்று போடுங்க வேறு கலரால. அதுக்காக என்ன பயன்படுத்தினாங்க? வேக்யூம் டியூப். ரைட், அடுத்தது பவருக்கு என்ன பயன்படுத்தினாங்க? பவர் கன்சூப்ஷன் எப்படி இருந்ததுண்டா? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேக்யூம் டியூப் நான் பார்த்தனாங்க. நான் நேற்று நிறைய சின்ன சின்ன பல்ப்ஸ் பயன்படுத்துறதுனால எங்களுக்கு ஹீட் அதிகமாயிடுச்சு. அது நாங்க நிவர்த்தி செய்யறதுக்கு ஃபேன்ஸ் நாங்க பயன்படுத்தினோம் கூல் பண்றதுக்கு. சரியா? அதான் பவர் கன்சூப்ஷன்.
ரைட் ஓகே. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா நாங்க சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எப்படி இருந்தது? எங்கள்ட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்த கம்ப்யூட்டரோட சைஸ் எப்படி இருந்துச்சு? Those computers were large as a room. இதுதான் பிள்ளை முதலாவது கம்ப்யூட்டர். இங்க இருக்க பாருங்க, இதுதான் முதலாவது கம்ப்யூட்டர். ரூம் மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றே நாங்க தான் ஜெனரேட் பண்ணி 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 செய்ய வேண்டியதா இருந்ததா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்த கம்ப்யூட்டர். சரியா? இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் முதல்ல இருக்கையில. ஓகேயா? சோ அந்த கம்ப்யூட்டர் சைஸ் எப்படி இருந்துச்சுன்னு போடுங்க. ஒரே கலரால எழுதுங்க. நான் அந்த சைஸ் எப்படி, பவர் எப்படி, என்ன டெக்னாலஜி பாவிச்சோமோ அதுகள் எல்லாத்தையும் ஒரே கலரால எழுதிட்டு மற்றதை நார்மலால எழுதுங்க. Excuse me, teacher. எஸ் பவினாஷ். டீச்சர், நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணா, நீங்க முதல் போட்டது இதுக்கு முதல் போட்டதா நான் எழுதல. ஒரு முறை காட்டினீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுப்பேன். அப்படியா? ரைட் ஓகே. என்னன்னு சொன்னா பவினாஷ், இது குயிக்கா ஓடுது. மிஸ் காட்டுறேன் பாப்போமா? 1 மினிட் வெங்காயம் நான் அப்புறம் காட்டுறேன்னா. ஓகே மிஸ். ஓகே 1 மினிட் பிள்ளைகள். அது நம்மட அவினாஷருக்கு எழுதிட்டு ரைட். இதை எடுத்துக்கொள்ளுங்க முதலாவது. ஓகே மிஸ். ஓகே மிஸ். இதுதான் அடுத்ததா? இதுதான் அடுத்தது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரெண்டது கீழே முதலாவது இதுதான். ஓகே அப்ப அவினாஷ். ஓகே மிஸ். அடுத்தது இது. ஓகே மிஸ். இதுதான் லாஸ்ட். ஓகே மிஸ். ஓகே ரைட். தினேசக் அடுத்தது. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்குரிய ஸ்பீட் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல நாங்க பாவிச்ச கம்ப்யூட்டரோட ஸ்பீட் எப்படி இருந்துச்சு? சரியான ஸ்லோ பிள்ளைகள். சரியா? எப்படி ஸ்லோவானு சொன்னா வெரி ஸ்லோ. ஏன்னா பெரிய இடம் தானே, இடத்தை வச்சு தானே. மெஷர்ட் இன் மைல்ஸ் செகண்ட். மைல் செகண்ட் சொன்னா மைல் செகண்ட் சொன்னா சரியான ஸ்லோ பிள்ளைகள். சரியா? செகண்டை விட மைல் செகண்ட் கூட. சரியான ஸ்லோவா தான் வேலை செய்யுச்சு. ரைட். அடுத்தது காஸ்ட். காஸ்ட் அப்படின்னு சொன்னா ஹை காஸ்ட் பிள்ளைகளே. பெரிய கம்ப்யூட்டர் எல்லாம்
ஸோ அதனால எங்களுக்கு ஹை காஸ்ட் முடிஞ்சிச்சு. காஸ்ட் வந்து ஹை காஸ்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். அதை பாவிக்கிறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹை காஸ்ட் தேவையா இருந்துச்சு. ஓகே, ரைட். அடுத்து பார்க்க போறோம் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல நாங்க பாவிச்ச கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன? சரியா? கம்ப்யூட்டர்ஸ் நேம் தான் பிள்ளைகள் இதா. ENIAC, UNIVAC, EDVAC, ரைட்? இதெல்லாம் கம்ப்யூட்டர் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல பாவிச்ச கம்ப்யூட்டரோட நேம். சரியா? கம்ப்யூட்டர்ஸ் பாத்தீங்களா, ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கு கம்ப்யூட்டர்ஸ். இந்த கம்ப்யூட்டர்ஸுக்குரிய பெயர்கள் தான் இது. ரைட். அடுத்தது செகண்ட் ஜெனரேஷன், ரெண்டாவது ஜெனரேஷன். அடுத்த ஜெனரேஷன்ல நாங்க எலக்ட்ரானிக் டெக்னாலஜியா என்ன பயன்படுத்தி இருக்கிறோம்? டிரான்சிஸ்டர்ஸ். என்னது? டிரான்சிஸ்டர்ஸ். டிரான்சிஸ்டர் தெரியுமா பிள்ளை உங்களுக்கு? டிரான்சிஸ்டர்ஸ் தெரியுமா? ரைட், எழுதி முடிச்சிட்டீங்களா? ரைட், டிரான்சிஸ்டர்ஸ் பார்ப்போம். டிரான்சிஸ்டர்ஸ் எப்படி இருக்குமாண்ணா? இந்த மாதிரி பின்னுகள் மாதிரி தான் இருக்கு. பார்த்திருக்கிறீங்களா இப்படி டிரான்சிஸ்டர்ஸ்? இதான் பிள்ளை டிரான்சிஸ்டர்ஸ் சொல்லி சொல்லுவோம். குட்டி 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 எனக்கு கம்பி 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 மாதிரி இருக்கும். இப்ப நிறைய சேர்ந்துதான் பிள்ளைகள் செகண்ட் ஜெனரேஷன்ல நாங்க பயன்படுத்தினோம், டெக்னாலஜியா பயன்படுத்தினோம். சரியா? தெரியுதா இப்போ டிரான்சிஸ்டர் எதாண்டு குட்டி குட்டி குட்டியா இருக்கும். சரியா? கம்பி கம்பியா. இதுதான் டிரான்சிஸ்டர்ஸ் சொல்லி சொல்றது. சரியா? ரைட், ஓகே. அப்பனே வாட்ஸுக்கு போவோம். செகண்ட் ஜெனரேஷன்ல பயன்படுத்தின டெக்னாலஜி என்ன மிஷேல்? டிரான்சிஸ்டர்ஸ். வெரி குட். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல என்ன டெக்னாலஜி? மிஷேல் பார்க்காம சொல்லுங்க. Vacuum tubes. vacuum tube. tubes. Right. இப்ப செகண்ட் ஜெனரேஷன்ல நாங்க பவர் கன்சம்ஷன் எப்படி இருந்தது எங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை விட எங்களுக்கு நல்லா தான் இருந்தது. லெஸ் பவர் கன்சம்ஷன் சொன்னா பவர் வந்து கொஞ்சம் குறைவா தான் கிடைச்சது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனே பார்க்க. Low power consumption when compared with first generation computers, right? முதலாவது ஜெனரேஷனை விட எங்களுக்கு பவர் வந்து சேமிக்கிற தன்மை வந்து கொஞ்சம் குறையும்.
Sabina, Shokia. Yes, teacher. அடுத்தது செகண்ட் ஜெனரேஷன்ல நாங்க சைஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பார்க்க கொஞ்சம் சின்னது. Small in size when compared with first generation. Right? Smaller in size when compared with first generation computer. அடுத்தது speed. High in speed than first generation computer. Right? First generation computer விட high in speed. Speed வந்து high in speed. High in speed than first generation computers. Measured in microsecond. Okay, all right. அடுத்தது cost. High cost for purchase. High cost ஏன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை விட ஸ்பீட் எல்லாம் கூட, அதனால கொஞ்சம் எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கல காஸ்ட் வந்து கூடவா இருந்துச்சு. ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் செகண்ட் ஜெனரேஷனுக்குரிய கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ல கம்ப்யூட்டரோட பேருகளா இருந்துச்சு. ஐபிஎம் 7030, சிடிசி 1614, சாரி 1604. இதுதான் கம்ப்யூட்டர்ஸோட பேர் பிள்ளை. இப்ப நாங்க எல்இடி எல்சிடி சொல்ற மாதிரி, ஹெச்பி அந்த மாதிரி சொல்ற மாதிரி, இன்டெல் சொல்ற மாதிரி அந்த செகண்ட் ஜெனரேஷன்ல பயன்படுத்தின கம்ப்யூட்டர்ஸோட நேம் தான் ஐபிஎம் 700. இதை ஞாபகத்துல வச்சிருக்கோம் பிள்ளைகள். உங்களுக்கு எம்சிக்கு இந்த கேள்விகள் வரும். செகண்ட் ஜெனரேஷன்ல பயன்படுத்தின கம்ப்யூட்டர்ஸோட நேம் என்னடா நீங்க ஞாபகத்துல இருக்க வேணும். சரியா? ரைட். அடுத்தது தேர்ட் ஜெனரேஷன். Integrated circuit. Integrated circuit. Right? இது தெரியுமா உங்களுக்கு? Integrated circuit.
சர்க்கிட்ஸ் பார்த்துருக்கிறீங்களா? இருக்கு சர்க்கிட். சர்க்கிட் இந்த மாதிரி தான் இருக்கு. தெரியுதா? சர்க்கிட்ஸ் ஓகேயா? சர்க்கிட் இதாமலே சர்க்கிட் சொல்றது. இன்டிகிரேட்டட் சர்க்கிட். ரைட். மதர் போர்டுக்கு நடுவுல இருக்கிறதா? இல்ல இல்ல, இது மதர் போர்ட் மாதிரி இருக்கு. ஆனா மதர் போர்டுக்கு நடுவுல இருக்கிறது இல்ல. மதர் போர்ட் எங்களோட சிபியூக்குள்ள இப்படித்தான் இருப்பேன். மூன்றாவது ஜெனரேஷன்ல நாங்க டெக்னாலஜியா பயன்படுத்தினவர் தான் இந்த இன்டிகிரேட் சர்க்கிட். சரியா? சோ இவர் எப்படி இருப்பாருன்னா ஒரு போர்டுல இந்த மாதிரி தான் இருப்பார். ஒரு குட்டியா தான் இருப்பார், கொஞ்சம் பெருசா இருக்கும். எல்லாத்தோடையும் இணைக்கப்பட்டிருப்பார். இதுதான் மெயின் பார்ட். சரியா? இவர்தான் மெயின் பார்ட். ஓகே ரைட். நோட்ஸுக்கு போவோம். ஐசி என்று சொல்லுவோம், இன்டிகிரேட்டட் சர்க்கிட். ரைட். அடுத்தது பவர் கன்சப்ஷன் எப்படி இருந்தது? less power consumption when compared with second generation. Second generation compare பண்ணீங்கல கம்ப்யூட்டரோட செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணீங்கல வந்து கொஞ்சம் குறைவானது தான் பவர் எடுக்கிற தன்மை. அக்ஷன், உங்களுக்கு சயின்ஸ் யார் படிப்பிக்கிறது உங்களுக்கு? மிஸ் உங்களை சுபா மிஸ். சுபா மிஸ். சஞ்சீவனவாவா? ஓ மிஸ். இங்கிலீஷ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு படிப்பிக்கிறவா, தமிழ் மீடியத்துக்கு படிப்பிக்கிறவா? ரைட் ரைட். கொழும்புலயா இருக்கிறா அந்த மிஸ்? இல்ல மிஸ், ஜெப்னாவிலான் இருக்கிறா. ரைட் ஓகே. அடுத்தது சைஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். இது வந்து கொஞ்சம் சின்ன. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் எல்லாம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கல, இது கொஞ்சம் சின்னது. சரியா? இந்த மாதிரி இது பார்த்துருக்கிறீங்களா நீங்க? சிஆர்டின்னு சொல்லி சொல்லுவோம், கண்டிருக்கீங்களா? கொஞ்சம் பெரிய பாக்ஸ் மாதிரி இருப்பேன். இதுக்கு பிறகுதான் இன்னொரு சிஆர்டி என்ற ஒரு கம்ப்யூட்டர் வந்தது. இப்படித்தான் மூன்றாவது ஜெனரேஷன்ல இருந்தவன். ரைட் ஓகே.
அடுத்து ஸ்பீட் எப்படி இருந்ததுன்னா ஹை ஸ்பீட் பிள்ளைகள் செகண்ட் ஜெனரேஷனோட ஒப்படைக்கல ஹை ஸ்பீடா தான் இருந்தது. அடுத்து அதை நாங்க எதுல அளவிட்டோம்னு சொன்னா நானோ செகண்ட், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடானது. ஓகே, அடுத்து பார்க்க போறோம் காஸ்ட். போக போகக்குள்ளே அந்த கம்ப்யூட்டர்ஸ் உடைய ஸ்பீடும் கெப்பாசிட்டியும் அதிகரிச்சதுனால காஸ்ட் வந்து எங்களுக்கு இன்னும் அதிகரிச்சு கொண்டே போச்சு. இப்ப பாருங்க, ஒரு கம்ப்யூட்டர் வேணும்னு சொல்லி சொன்னா 6 லட்சத்துக்கிட்ட போகுது. சோ அதோட என்ன சொல்றது, தன்மைகள் அதிகரிக்க அதிகரிக்க காஸ்ட் அதிகரிச்சு கொண்டே போகும். ஓகேயா, ரைட். நாங்க இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கொள்ளும் பிள்ளைகள். மீதியை நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த டியூஸ்டே எங்களுக்கு இனிமேல் கிளாஸ். ஸோ டைம் டேபிள் கீழே போட்டிருக்க பிள்ளைகள் கொண்ட குரூப்லயும் ஸோ அதற்காக செக் பண்ணிக்கொள்ளுங்கவா. ரைட், ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும் தேங்க்யூ, குட் நைட், காட் பிளஸ் யூ. வி வில் மீட் ஆன் டியூஸ்டே. ஓகே, பாய். Thank you, Miss. You Okay, teacher, God bye. teacher, nice day, teacher.